வணக்கம் மக்களே, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாம் சேஃபாக இருங்க. எங்கே வெளியே போனாலும் பார்த்து போங்க. பீச்சுக்கு போனாலும் பார்த்து குளிங்க. இன்றைக்கி மார்கழி 16ங்க. கோலம் கம்பி கோலம் தான் போட்டேன், 15 புள்ளி. லெமன் ஊறுகாய் செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமனை நல்லா கட் பண்ணிக்கோங்க பொடிசாக. நான் 1/4 கிலோ அளவுக்கு உப்பு போட்டுக்கணுங்க. நல்லா உப்பு போட்டு கலரி கொடுங்க. கலரி கொடுத்து ஒரு நைட்டு அப்படியே அந்த உப்பு ஊறட்டும். 150 கிராம் மிளகாய் எடுத்துக்கணுங்க. நல்லா காய வச்சு அரைச்சிக்கோங்க. நல்லா பொடி பொடியாக வந்துடும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கூட. லெமன் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. இது கல்யாண வீட்டில் ஹோட்டல்லலாம் இப்படி தான் செஞ்சு வைப்பாங்க. நான் 2 நாள் வெயிலில் வச்சு தான் தாளித்தேன். வெயில் ரொம்ப இல்லைங்க, இல்லை இன்னும் நல்லா காஞ்சி வந்திருக்கும். நான் இதில் கொஞ்சம் தாங்க தாளிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் காலியாக இருந்தால் தாளிச்சிக்கலாம். 3 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற விட்ருங்க. நான் இன்றைக்கி அம்மிக்கல்லில் தாங்க அதை பொடி பண்ணின்னு வந்துட்டேன். மிக்சியில் எங்கே போடுறதுன்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டுக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை ஊறுகாய் எப்பவுமே போடாதீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊறுகாய் எடுத்துக்கோங்க. நல்லா கலரி கொடுங்க. கலரிட்டு இறக்கி வச்சுட்டு அந்த வெந்தயம் கடுகு பொடியை போட்டு 2 பெரட்டிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. இது காலியாக இருந்தால் இருக்கிறத செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும் ஊறுகாய். இப்படி தாங்க கொஞ்சம் மசாலா அதிகமாக கொடுத்து கல்யாண வீட்டில் ஹோட்டல்லலாம் வைப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.